கன் எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கான் அங்கே ஒருத்தன். ஆனால் இந்த மனுஷன் எந்தவித கவலையுமே இல்லாமல் சாலட் சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்களேன். புயல் காத்துல உட்காந்துக்கிட்டு பொறி சாப்பிட்றவன்னு சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நேரில் பார்த்திருக்கோமா? இந்த வீடியோவில் இப்போ நான் காட்டுற அந்த ஆள் தான் இந்த ஆள். என்ன ஒரு சின்ன திருத்தம், இவர் பொறி சாப்பிடல, சாலட் சாப்பிட்றாரு. போன 25ஆம் தேதி இந்த ஊடகவியலாளர்களுக்கான ஒரு விருந்து பிரச்சார நிகழ்ச்சியை ஒயிட் ஹவுஸ் செஞ்சிருந்தாங்க தானே. அதில் மர்மமான நபர் ஒரு ஆள் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்து அங்கே இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டு பெரிய ஒரு ரணகலத்தை உருவாக்கி இருந்தார். அப்படியே இவர் டொனால்ட் ட்ரம்ப் தான் அடுத்த குறிவைக்க வந்தாருன்னு சொல்லி சொல்லப்படுது. அதில் அங்கே இருந்து எல்லாருமே உயிருக்கு பயந்து அவங்க இருந்த அந்த மேசைக்கு கீழே கதிரைக்கு கீழேலாம் ஒழிக்க தொடங்கிட்டாங்க. ஏன் இப்போ இந்த ஆனாலப்பட்ட டொனால்ட் ட்ரம்பே மேசைக்கு கீழே பூந்து ஒழிச்ச அந்த சுவாரஸ்யமான காட்சியையும் நாம் எல்லாருமே பார்த்து ரசிச்சிருந்தோம். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. அங்கே எவ்வளவோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷன் மட்டும் எவ்வளவு கூலாக சாலட் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு பாருங்களேன். இப்படி ஒரு கூலான ஒரு மைண்ட் அங்கே யாருக்குமே இருக்கல. அவ்வளவு பாதுகாப்பை வச்சிருந்த டொனால்ட் ட்ரம்பே பின்னங்கால் புடரில் அடிக்க ஓடுறாரு. இந்த மனுஷன் மட்டும் சும்மா ஸ்டைலா கெத்தா இருந்து சாலட் சாப்பிட்றாரு. ஒருவேளை இவருக்கு ட்ரம்பை பத்தி தெரியுமோ தெரியா, இது எல்லாமே இவங்களோட டிராமா தான், அதுக்கு ஏன் நாம பயந்து நம்மட சாப்பாட்டை விட்டுருவா, அப்புறம் எனக்கு பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரியா இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த வீடியோ வைரல் ஆனதால அந்த மைக்கேல் கிளான்ஸுங்கிற அந்த நபர்கிட்ட போய் இவ்வளவு பெரிய ரணகளம் அங்க நடந்துகிட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு மட்டும் அவ்வளவு அமைதியா எப்படி இந்த சாலட் சாப்பிட்றதுக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பெரிய மனுஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி நாங்கள் இந்த பாளையங்கோட்டை ஜெயிலில் தான் படித்தது. வேலூர் ஜெயிலில் வெள்ளை அடித்து வாடகைக்கு விட்டு போட்டு தெரிகிறோம். பல ஆண்டுகளாக மதுரை ஜெயிலில் மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை நாங்கள். அப்படி என்று சொல்கிற இந்த வடிவலையோட காமெடி மாதிரி ஒரு விளக்கம் ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, நான் பிறந்தது நியூயார்க்லங்கிறதால எனக்கு இதை மாதிரியான இந்த பரபரப்பான சம்பவங்களை எதிர்கொள்றதுங்கிறது வந்துட்டு பழகி போன ஒன்று தான். அதோட எவனோ ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்து யாரையோ ஒருத்தனை சுடப்போறானுங்கிறதால மேசைக்கு கீழே விழுந்து ஒழிச்சு புதுசாக வாங்கின இந்த உடுப்பை நான் ஏன் ஊத்தி ஆக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கூலான பதில் என்று பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு சிச்சுவேஷனை இந்த ஆள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாரு. இந்த மனுஷன் லெஃப்ட் ஹேண்டில் இல்லை, ரைட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாரு. என்னடா அப்படி சாப்பிட்டது இந்த ரைட் ஹேண்டில் தானே. நாம என்னடாண்டா எப்பயோ நடக்க போற ஒரு சின்ன பிரச்சனையை நினைச்சு இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியை சந்தோஷத்தை எல்லாம் காணத்து விட்டுருவோம். ஏன் இப்ப இந்த 10,000 கடன் கொடுக்க இயலாததால தூக்குல தொங்கின ஆட்களும் இருக்காங்க தானே இதே உலகத்துல தானே. சோ இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஒரு மனிதனை நாம எல்லாருமே ஒரு முன்மாதிரியாக எடுத்து எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக கடந்து போயிடலாம்ங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட வாழ பழகி கொள்வோம் என்கிற ஒரு வாழ்க்கை தத்துவத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். அதோட என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பார்க்கும்படி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு என்னுடைய இந்த பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி என்னுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய முழுமையான ஆதரவையும் தந்துதவுமாறு கேட்டுக்கொண்டு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான முக்கியமான சம்பவங்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.